கடந்த வாரங்கள்ல மஹிந்த ராஜபக்ஷ தன்னோட உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தங்காலை பிரதேசத்துக்கு சென்றது எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டதோ அதே அளவுக்கு இப்ப அவருக்கு யாராரு வீடு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிங்கள வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் 45 லட்சம் ரூபாய் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட மாதாந்த வாடகையை கொடுத்து அதே விஜயராம இல்லத்தை அவருக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை அவங்க மேற்கொண்டுட்டு வரதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்துல சீன அரசாங்கமும் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கொழும்புல ஒரு வீடை அன்பளிப்பாக கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பௌத்த தேரர்களோட குழு ஒன்றும் அவருக்காக ஒரு வீடை கொள்வனவு செய்து அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களாம். இது மட்டும் இல்லாம இலங்கையில இருக்கக்கூடிய தலை சிறந்த வர்த்தகர்களும் ஒன்றிணைந்து மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஒரு புதிய வீடை வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதாவும் அது பத்தின பேச்சுவார்த்தைகளை நாமல் ராஜபக்ஷவுடன் நடத்தினதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில மஹிந்த ராஜபக்ஷ யாரு வாங்கி கொடுக்கிற வீட்டுக்கு போறாரு, யாரு பரிசளிக்கிற வீட்டுக்கு போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கிற நேரம் இது பத்தின ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதன் அடிப்படையில மஹிந்த ராஜபக்ஷ மகா சங்கத்தினரால அவருக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போறதுக்கு தான் அவர் விரும்புறதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இப்போ தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க.